let me continue the last video. One activity will be given to you, demonstration of osmosis. இது வந்து உங்களுக்கு 12th வந்தீங்கனாலும் காலேஜ் வந்தீங்கனாலும் ரியலாக இதை செய்வீங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஸ்மாசிஸ், அதாவது ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்ன சொன்னோம், மாலிகூல்ஸ் வில் பி மூவ் ஃப்ரம் தி ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு தி லோயர் கான்சன்ட்ரேஷன் த்ரூ எ செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன என்னது எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ டிஷ்யூ ஃபனல் whose mouth is covered with a semi-permeable membrane and filled, இங்கே இருக்கு பாரு. ஸோ இந்த டிஷ்யூ ஃபனல் அப்படின்றது என்னது, இதுதான் வந்து டிஷ்யூ ஃபனல். இந்த டிஷ்யூ ஃபனலோட மவுத் வந்து இட் வில் பி கவர்டு வித் தி பர்மியபிள் பார்ச்மெண்ட் பேப்பர். பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்றது இந்த பட்டர் பேப்பர் சொல்லுவாங்களே, தட் இஸ் கால்ட் பார்ச்மெண்ட் பேப்பர். ஆர் பிளாடர் ஆஃப் கோட் இருக்கும். அந்த கோட்டோட அந்த பிளாடரில் வந்து அது இட் ஆக்ட் ஆஸ் ஏ செமி பர்மியபிள் மெம்பரைன். இட்ஸ் ஃபில்டு வித் சுக்ரோஸ் சொல்யூஷன். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பலூனோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஈஸியாக சால்வெண்ட்டை மட்டும் பண்ணக்கூடிய பிளாடர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம வந்து இது டம்மி மாடல் தான் செய்ய முடியும். தென் ஃபில்டு வித் த சுக்ரோஸ் சொல்யூஷன். இது வந்து என்ன ஆகணும், ஃபுல்லாக இந்த டிஷ்யூ ஃபனலில் வந்து சுக்ரோஸ் சொல்யூஷனை வந்து ஃபில் பண்ணிக்கணும். இட்ஸ் கீப்ட் இன்வெர்டட் இன் எ பீக்கர் கண்டெய்னிங் வாட்டர். பீக்கரில் வந்து வாட்டர் எடுத்துக்கணும். ஓகேவா, இது வந்து என்னது இன்வெர்ட்டடாக வந்து பீக்கரில் வச்சுருக்காங்க. இப்போ வாட்டர் வந்து பியோர் வாட்டர், தென் இது வந்து சுக்ரோஸ் இருக்குது. அப்போ எது வந்து மாலிகூல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், which is the more concentration. Water will be the pure, so it has a more concentration. இல்லை சுக்ரோஸ் வந்து சுக்ரோஸ் வந்து மிங்கிள் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன்ஸ் வில் பி லெஸ். ஸோ நம்மளுக்கு ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்னது, the molecules will be moved from the higher concentration to the lower concentration. So the water molecules will be moved from the beaker to the tissue funnel. So the tissue funnel first வந்து we have to mark in the initial stage of the sucrose solutions. Okay, then after keeping this apparatus 1 or 2 or few hours, the water molecules will be enter into the tissue funnel through the semi permeable membrane of parchment paper, so the level of water will be increased. This shows this proved the osmosis will what is osmosis? This proved the osmosis process. That means the region of higher concentration to the region of lower concentration through a semi permeable membrane. இது வந்து what is that, it may be asked in the 5 mark question or 4 mark question, demonstration of osmosis அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எழுதலாம். எய்ம் அப்படின்றது என்னது, to prove the osmosis process through the tissue funnel experiment. Then materials, required materials. What are the materials required? Sucrose, sucrose solution, tissue funnel, parchment paper, beaker, water stand or anything. Then procedure what is given in the book. Observation அப்படின்றது என்னது, observation what we are seeing, the water will diffuse across the membrane due to the osmosis and raise the level of solution in the funnel. Inference, the osmosis process will be proved by the tissue funnel experiment. Okay, have you understood what I am saying? Okay, next, so have you understood the means of transport in plants? Very good. Next, root hair water absorbing unit. So நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து எந்த முறையில் water and minerals will be absorbed by the plants அப்படின்னு பார்த்தோம். So which is the main part to absorb the water? Which is the main part? Root hair. We are saying in the lower class we are saying root, but நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் லெவலாக வந்து 10th வந்துட்டோம் இல்லையா. ஸோ we should not say root absorb water and minerals. ரூட் வந்து அப்சர்வ் பண்ணாது, அதில் இருக்கக்கூடிய இந்த ரூட் ஹேர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன பண்ணோம், வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணும். ஓகே, there are million of root hairs on the tip of the root which absorb water and minerals by diffusion. ஸோ என்ன ப்ராசஸில் அப்சர்வ் பண்ணும், மெத்தட் ஆஃப் டிஃப்யூஷன். ரூட் ஹேர் அப்படின்றது என்னது, தின்வால்டு ஸ்லெண்டர். தின்வால் அப்படின்னா என்ன, மெல்லிய சுவர்களுடையது. ஸ்லெண்டர் அப்படின்னா நீளமாக இருக்கக்கூடியது. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல் தட் இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அப்சார்ப்ஷன். ரூட்டில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இஃப் யூ ஆர் புல் அவுட் ஒன் டைகாட்டிலிடன் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இந்த மாதிரி என்ன இருக்கும், டேப் ரூட் இருக்கும், அது தவிர நிறைய டைனி ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும், தட் இஸ் கால்டு ரூட் ஹேர். இந்த ரூட் ஹேரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இட் ஹாஸ் a 4 region.
இது ஆல்ரெடி நம்ம எந்த கிளாஸில் படிச்சிருக்கோம்? 9th படிச்சிருக்கோம் இல்லையா? எ டிப்பிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் ஹேர் அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? இல்லைனா 9th புக் எடுத்து ஒரு முறை பாருங்கள். இதில் என்னென்ன இருக்கும்? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ரீஜன். மெரிஸ்டமேட்டிக் ரீஜனில் வந்து என்ன இருக்கும்? ரூட் கேப் இருக்கும். ரூட் கேப், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட் கேப்? டு ப்ரொடெக்ட் த ரூட் டிப் ஃப்ரம் த டேமேஜஸ். ஓகே, மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செல்கள் வந்து இட் ஹாஸ் அன் அ கண்டினியூஸ் செல் டிவிஷன். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னாவே என்னது? த செல்ஸ் ஹாஸ் அன் அ கண்டினியூஸ் செல் டிவிஷன். நெக்ஸ்ட் வந்து ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். நெக்ஸ்ட் ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன். அந்த ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் ரீஜனில் தான் வந்து என்ன இருக்கும்? ரூட் ஹேர்ஸ் இருக்கும். தீஸ் ரூட் ஹேர்ஸ் ஹெல்ப் த பிளான்ஸ் டு அப்சர்வ் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில் by the process of what method? Diffusion. Diffusion அப்படின்னா என்ன? சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ த ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து with the help of root hair it will be goes to the inside the cells. Okay, next வந்து pathway of water absorbed by root. எப்படி வந்து இந்த ரூட்லேருந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோயர் கான்சன்ட்ரேஷன்னு, ஹவு இட் வில் பி மூவிங் ஃப்ரம் தி ரூட் ஹேர் டு தி சைலம் ஃப்ளோயம். இப்போ எங்கள் ரூட் ஹேர் அப்சர்வ் பண்ணக்கூடிய வாட்டர் எங்கே போகணும்? சைலமுக்கு போகணும். சைலம் இருந்து தான் என்னாகும்? அது ஜிம்னோஸ்போர்ம் அண்ட் டெரிடோஃபைட்டாக இருந்தது அப்படின்னா ட்ரக்கீட்ஸ் வில் பி கண்டக்ட் த வாட்டர் அண்ட் மினரல் சால்ட்ஸ் த்ரூ ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இதெல்லாம் வந்து 9th சொல்லிகிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதே ஆஞ்சியோஸ்போர்ம்ஸாக இருந்தால் என்ன பண்ணும்? சைலம் வெசல்ஸ். இஃப் இட் இஸ் ஆஞ்சியோஸ்போர்ம், சைலம் வெசல் வில் பி கண்டக்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஜிம்னோஸ்போர்மாக இருந்தால் ட்ரக்கீட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ சைலம் அப்படின்றது இஸ் எ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. அதில் என்னென்ன இருக்கும்? ட்ரக்கியா இருக்கும், சைலம் பேரன்கைமா இருக்கும், தென் சைலம் வெசல்ஸ் இருக்கும், சைலம் ஃபைபர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னது? சைலம் அப்படின்றது. இப்போ வந்து எப்படி ரூட் ஹேர்லேருந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணி சைலமுக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது? ரூட் ஹேர் இருக்கு இல்லையா? இங்கே வந்து ரூட், இது திஸ் இஸ் கால்டு ரூட் ஹேர். இங்கே வந்து என்னாகும்? சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் வில் பி என்டர் இன்டு தி ரூட் ஹேர். அப்போ வாட் வில் ஹேப்பன்? இங்கே இங்கே இந்த ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் வந்து லோவாக இருக்கும். ஸோ இங்கே அப்சர்வ் பண்ணுற வாட்டர் வந்து இங்கே சேரும் பொழுது என்னாகும்? The concentration of this cell will be higher than the next cell. Immediately, what is diffusion? The movement of molecules from the higher concentration to the lower concentration. So, from this cell to what molecules will be moved to the next cell. Immediately, the concentration of this cell will be higher than the next cell. So, again, the concentration more will be moved to the lower concentration. So, such a manner, என்னாகும்? ரூட் ஹேர்லேருந்து கார்டெக்ஸ் ரீஜன். நம்மளுக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ரூட் ஹேரில் என்ன இருக்கும்? எபிப்ளமாக இருக்கும், ரூட் ஹேர் இருக்கும், எபிப்ளமாக இருக்கும், கார்டெக்ஸ் ரீஜன் இருக்கும், அதுக்கடுத்தது எண்டோடெர்மிஸ் இருக்கும், பெரிசைக்கிள் இருக்கும், சைலம் ப்ளோயம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட்டு வந்து கார்டெக்ஸ் ரீஜனுக்கு மூவ் ஆகும். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? ரூட் ஹேர் அப்சர்வ் திஸ், இந்த ரூட் ஹேர் அப்சர்வ் பண்ண உடனே மினரல்ஸும் சால்ட்ஸும் அப்சர்வ் பண்ண உடனே இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஸோ உடனே என்னாகும்? மாலிகுல்ஸ் வில் பி மூவ் ஃப்ரம் த கான்சன்ட்ரேஷன் ஹையர் டு தி லோயர் செல். அகைன் இங்கேருந்து இங்கே மாலிகுல் வந்தோடனே இதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். தென் இட் வில் பி மூவ் டு தி நெக்ஸ்ட் செல், த ரூட் கார்டெக்ஸ் செல்ஸ் வரும். தென் சைலம் வெசல்ஸ். அதுக்கப்புறம் என்னாகும்? இட் வில் பி என்டர் இன் டு தி, இப்படி நெக்ஸ்ட் செல்லுக்கு வழியாக ஒரு பாத்வேல வந்து என்னாகும்? இட் வில் பி என்டர் இன் டு தி சைலம் வெசல்ஸ். சைலம் வெசல்ஸ் வந்து என்னது? சைலம் வெசல் அப்படின்றது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி டியூபுலார் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குமா? So it will be conduct the water and minerals in the uphill product. Okay, uphill method la vande it will be passes through all the parts of the body. So this is the pathway of water absorbed by the roots. Have you understood or not? Next, types of movement water into the root. So types of movement அப்படினக்குள்ளற there are two types of movement. நம்ம வந்து ரூட்ல இருந்து ஒவ்வொரு செல்லுக்கும் எப்படி வாட்டர் மூவ் பண்ணுது அப்படின்றத பார்க்குறதா வந்து என்னது? டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட். ஸோ தெர் ஆர், ஒன்ஸ் வாட்டர் இஸ் அப்சர்வ்டு பை த ரூட் ஹேர்ஸ், இட் கேன் மூவ் டீப்பர் இன்டு ரூட் லேயர் பை டூ டிஸ்டிங்க்ட் பாத்வேஸ். வாட் ஆர் தே? அப்போப்ளாஸ்ட் பாத்வே அண்டு சிம்ப்ளாஸ்ட். வாட் ஆர் தே? அப்போப்ளாஸ்ட் அண்டு symplas. There are the two types of pathway
மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன்டு தி ரூட் செல்ஸ். ஸோ அப்போப்ளாஸ்ட் அப்படின்றது என்னென்னா, அதாவது அப்போப்ளாஸ்ட் அப்படின்றது த வாட்டர் மாலிகூல்ஸ் வில் பி மூவ் இன் பிட்வீன் தி செல்ஸ், இட் வில் நாட் இன்டரப்ட் தி செல்ஸ். இந்த க்ரீன் கலரில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்குற லைன் பாருங்கள். செல்வால் இங்கே இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அதுக்கடுத்தது காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குது. காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ்னால் என்னது, எண்டோடர்மிஸில் ரூட்டில் இருக்கக்கூடியது. காஸ்பேரியன் ஸ்ட்ரைப்ஸ்லாம் எலாபரேட்டாக நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அப்போப்ளாஸ்ட் மூமெண்ட் அப்படின்றது என்னென்னா, த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுலார் when the water occurs exclusive அப்படின்னா it will not interrupt the cell, it will be sent in between the cell. ஓகேவா? அதாவது intercellular spaces and the walls of the cell. Apoplastic movement does not involve crossing the cell membrane. This movement is dependent on the gradient. Apoplastic movement அப்படின்னா என்னது, water occurs exclusive through the intercellular spaces. ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வழியாக தான் போய் சைலம் வெசல்ஸை அடையும். இதுதான் வந்து என்னது, அப்போப்ளாஸ்ட் பாத்வே. ஸோ இதெல்லாமே வந்து இது இப்போ நடத்துறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி அ கொஸ்டின். தென் சிம்ப்ளாஸ்ட் பாத்வே அப்படின்னா என்னென்னா, இந்த ப்ளூ கலரில் லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, திஸ் இஸ் கால்டு சிம்ப்ளாஸ்ட். இது என்ன ஆகுது, இட் வில் பி வாட்டர் ட்ராவல்ஸ் த்ரூ த செல்ஸ், தட் இஸ் their cytoplasm. Intercellular movement is through the plasmodesmata. இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்றது என்னென்னா, நம்மளோட செல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு செல்களுக்கு நடுவுலையும் ஒரு கால்வாய் கெனல் போன்ற அமைப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வாட்டர் மாலிகூல்ஸோ இல்லை ஃபுட்டோ டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு திஸ் இஸ் யூஸ்ட். ஸோ திஸ் இஸ் கால்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டாவின் வழியாக என்ன ஆகும், வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரம் த ரூட் ஹேர் டு இட் வில் பி இன்டரப்டட், அதாவது என்னது இன்டர்செல்லுலார் மூமெண்ட் through the plasmodesmata. Water enters the cell through the cell membrane, hence the movement is relatively slower. Movement is again down a potential gradient. ஓகேவா? ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் போய் அங்கேருந்து அந்த செல்லினுடைய பிளாஸ்மோடெஸ்மேட்டா, இங்கே பாரு, இந்த செல்லுக்குள்ளே என்டர் ஆகுது, இந்த செல்லில் என்டர் ஆகுது, இந்த செல்லுலேருந்து இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலமாக இந்த செல்லுக்குள்ளே என்டர் ஆகுது, இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலமாக என்டர் ஆகி கடைசியில் எங்கே போகும், it will be enter into the xylem vessel. Xylem vessel அடைஞ்ச உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக xylem will be conduct the mineral salts and water to all the parts of the plant body. Have you understood what I am saying? Very good. Next. ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். போதும், டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வாட்டர் இன்டு த ரூட் செல்ஸ் வரைக்கும் இது வரைக்கும் புரியுதா? தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கோ. இதில் எல்லாமே ஒரு வித் டயக்ராமோட கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வில் see the next transpiration and root pressure and all we will see in the next class.